இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்விற்கு உயர்நீதிமன்றம் தடை அளித்துள்ளதால் புதுவையில் வழக்கம் போல் சென்டாக் முறையிலேயே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், இந்தியா முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நடத்த இந்திய மருத்துவ கவுன்சில் முடிவு செய்ததை அடுத்து புதுவைக்கு தடை விதிக்க வேண்டும், மத்திய அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தலைமை செயலர் அளித்த மனுவினை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் புதுவை மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நடத்த தடை விதித்துள்ளது. எனவே புதுவையில் வழக்கமாக நடைபெறும் சென்டாக் முறையிலேயே மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். நல்லெண்ண பயணமாக புதுவைக்கு வந்துள்ள பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்து உரையாடினர். புதுவை பிரெஞ்சு நாடு உறவு மேம்பட நல்லெண்ண பயணமாக பிரெஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் நிக்கோலஸ் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் புதுவை வந்துள்ளனர். அவர்கள் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பிரான்ஸ் புதுவை உறவு பற்றி உரையாடினர். பிரெஞ்சு குழுவினருக்கு ஆளுநர் இக்பால் சிங் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்து சால்வை அணிவித்து கௌரவித்து கைகுலுக்கி பூங்கொத்து அளித்தார். ஆளுநரிடம் சிறிது நேரம் உரையாடிய அவர்கள் அவரிடம் விடைபெற்று ராஜ்நிவாசிலிருந்து புறப்பட்டு சென்றனர். புதுவை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு கூட்டத்தில் பாதியில் வெளியேற முயன்ற செயலரை மக்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பொதுப்பணித்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு கலந்துரையாடல் கூட்டம் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயலர் பால் தலைமையில் தலைமை பொறியாளர் மனோகரன் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தனர். அப்போது செயலர் நீதிமன்ற பணிகள் இருப்பதால் நான் செல்கிறேன் என கூறி வெளியேற முயன்றபோது மக்கள் அவரை முற்றுகையிட்டு தடுத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து செயலர் பால் தனது இருக்கையில் அமர்ந்து மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து கூறுகையில், டெண்டர் விளம்பரங்கள் இனில் தமிழில் அச்சடித்து வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுவையில் 500க்கும் மேற்பட்ட ஹைமாஸ்ட் விளக்குகள் உள்ளன, இவற்றிலிருந்து பொதுப்பணித்துறையே மின்கட்டண பில்களை கட்ட வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் அதற்கு தேவையான பணம் துறையில் இல்லாததால் இனிமேல் எங்கேயும் ஹைமாஸ் விளக்குகள் பொருத்தப்படாது என்று கூறினார். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை இந்தியாவில் அனுமதிக்கும் மசோதாவை கைவிட வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை இந்தியாவிற்குள் அனுமதிக்கும் மசோதாவை கைவிட வேண்டும், தேசிய கல்வி ஆணைய மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எப்படி ஒரே அணியில் நின்று போராடியதோ அதுபோன்று மாணவர் நலனில் அக்கறை கொண்டு எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என கோரியும் சங்க ஒருங்கிணைப்பாளர் சாஹித் ரூமி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன உரை நிகழ்த்தப்பட்டது. திரளான மாணவர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பிரயேஷ் நன்றி கூறினார். புதுவை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே டேங்கர் லாரி மோதி சென்னையைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் பலியானார். விபத்துக்கு காரணமான வாகனம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியும் வாலிபர் அலுவல் தொடர்பாக சென்னையில் இருந்து கடலூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்.
அவர் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டேங்கர் லாரி வாகனத்தில் மோதி வாலிபர் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் காவல் நிலையம் அருகே இருந்ததால் போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து மோதிய டேங்கர் லாரியை பிடித்து பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் மற்றும் பலியான வாலிபரை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தடைப்பட்ட போக்குவரத்தை சரி செய்ததால் நிலைமை சீரானது. மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலோ சர்கோசி அவர்கள் போட்டியிட வேண்டி ஆதரவு குழுவினரின் கூட்டம் ரெவேல் சோசியால் கட்டிடத்தில் நடைபெற்றது. பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலோ சர்கோசி போட்டியிட வேண்டும் என்பதற்காக புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம், தமிழ்நாடு, கேரளா பகுதியைச் சேர்ந்த பிரெஞ்சு வாக்காளர்களுக்கான ஆதரவு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவினரின் கூட்டம் லப்போர்த் வீதியில் உள்ள ரெவேல் சோசியால் கட்டிடத்தில் நடைபெற்றது. பிரெஞ்சு வாக்காளர்கள் திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் பிரெஞ்சு மக்கள் பிரதிநிதிகள் லெப்டினன்ட் கர்னல் முகமது முஸ்தபா தலைமையில் சங்கர், வாழமுனி, ராமச்சந்திரன், துபாய் குழந்தை, எழிலன், சுப்புராயன், சத்யானந்தம் ஆகியோர் ஜனாதிபதி நிக்கோலோ சர்கோசி பிரான்ஸ் நாட்டிற்கும் பிரான்ஸ் மக்களுக்கும் ஆற்றிய சேவை பற்றி எடுத்துரைத்தனர். இக்குழுவின் உறுப்பினர்கள் படிவம் வழியாகவோ மின்னஞ்சல், இணையதளம் வழியாகவோ தங்களது ஆதரவை நிக்கோலஸ் சர்கோசிக்கு அளிப்பதாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர். புதுவை ஊசுடு தொகுதியை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டு ஊர் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு விரைவில் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை சமூக நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் ஆகியோருடன் சென்று ஊசுடு தொகுதியை ஆய்வு செய்து பொதுமக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சேதராப்பட்டில் குடிநீர், சாலை, சுகாதார வசதி குறித்தும், ராமநாதபுரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் புகார் மனு அளித்தனர். அவற்றை பெற்றுக்கொண்ட அமைச்சர் குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடுகள் கட்டித்தரவும் பிற குறைகளை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஆய்விற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஊசுடு தொகுதியில் அனைவரும் அனைத்து வசதிகளும் பெற வேண்டும் என்பது முதல்வரின் எண்ணம். எனவே இந்த தொகுதிக்கு சிறப்பு கூறு நிதியில் இருந்து என்னென்ன செய்ய முடியும் என்று ஆராய்ந்தேன். இனி செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அதற்கு தேவையான நிதி குறித்தும் முதல்வரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பேன் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து ஊசுடு ஏரியை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டார். சுற்றுலாவை மேம்படுத்த ஊசுடு ஏரியை சீரமைக்க பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டு சிறந்த சுற்றுலா தலமாகவும் பறவைகள் சரணாலயமாகவும் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுவை லாசுப்பேட்டை விமான நிலைய சாலையில் எஸ்எஸ்பி சந்திரன் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுவையில் ரவுடிகளை ஒடுக்க முதல்வர் ரங்கசாமி, ஐஜி சர்மாவின் உத்தரவின்படி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுவை முழுவதும் சோதனை மற்றும் ரோந்து பணியினை மேற்கொண்டனர். அதன்படி லாஸ்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட விமான நிலைய சாலை, சாமிப்பிள்ளை தோட்டம், கருவடிக்குப்பம், ஹெலிபேட், சாந்தி நகர், லட்சுமி நகர் ஆகிய பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது கருவடிக்குப்பத்தை சேர்ந்த இளங்கோவன் என்ற ரவுடி கத்தியுடன் திரிந்த வழக்கில் போலீசார் கைது செய்தனர். அவன் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன. அப்போது எஸ்பி சிவதாசன், இன்ஸ்பெக்டர்கள் ரங்கநாதன், அங்கப்பன், பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர்கள் கிருஷ்ணராஜ், ராமையன், ராமசாமி, சுகுராம், செல்வராஜ், ரமேஷ் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட போலீசார் எஸ்எஸ்பியுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தீப உற்சவத்தை முன்னிட்டு தீபம் ஏற்றப்பட்டு பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கீழ் மாட வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் கார்த்திகை தீப உற்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் கோவில் வளாகத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் மேளதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் பட்டாசு வெடிக்க பெருமாளின் புறப்பாடு நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நெய் தீபமேற்றி சுவாமி தரிசனம் செய்து பெருமாளின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் தானாம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு புட்லாய் அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
விழாவிற்காக மகா சங்கல்பம் நடந்து விநாயகர் வழிபாடு, பௌர்ணமி பூஜை போன்ற சிறப்பு வழிபாடுகளுடன் திருவிளக்கு பூஜையும் மகா தீபாராதனையும் பின்னர் மூலவருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜை செய்து சாமி தரிசனத்துடன் அம்மனின் திருவுருளை பெற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.